ஸோ இது வந்து என்னோட குருவோட ஃபோட்டோ. இதே ஃபோட்டோ தான் ரெப்ளிகா இதில் இருக்குது. நீங்களே சொல்லலாம் மேடம். கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இங்கே எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும்னு சொல்லிட்டு. எங்கே போனாலும் எங்கள் கூடவே அவர் இருக்கார். அதே மாதிரி அது சாட்சியாக இப்போ என் கூடவே வர்றார். நான் இருக்கேன் நீ பார்த்துக்கோங்கிற மாதிரி என் கூடவே இப்போ வர்றார் அவர். நான் வந்து இது யாருக்கும் நான் அப்படி கொடுக்க மாட்டேன். இவங்க ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாங்கிறத விட இது வந்து அவங்க வீட்டுக்கு போகணும்னு இருக்கு. அதுதான் அவர் வரணும்னு இருக்கு. அதுதான் நான் சொல்லுவேன். பிளஸ் வந்து அது உங்க மூலியமா எங்களுக்கு வரணும்னு இருக்கு. அதுதான் எங்களுக்கு ரொம்ப பெரிய. நான் எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பா ஒரு ஹாஸ்பிட்டல் நினைச்சிட்டு தான் நாங்க வந்தமே தவிர்த்து எங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் நாங்க உண்மையா நினைக்கவே இல்லை. இது வந்து மகாபரிவாக்குன்னு இல்லை. நான் வந்து இந்த போட்டோ ஃப்ரேம் பண்ணும்போது சரி இதை அந்த பக்கம் கூட வச்சிருங்க என்னன்னு நினைச்சிட்டு ஃப்ரேம் பண்ணேன் அப்படின்னா, இது வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு போனாலும் அங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் அது சார்ட் அவுட் ஆகணும். அது வந்து அவங்க ஹெல்த் ப்ராப்ளமா இருக்கட்டும், அவங்களோட ஃபினான்ஷியல் ப்ராப்ளமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சார்ட் அவுட் ஆச்சுன்னா அதோட பிளெஸிங்ஸ் வந்து அது மூலியமா இந்த போட்டோ பாக்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைய பேர். நியூ ஜெர்சியில அவரோட இதுக்கு போயிட்டு வந்தோம். அப்படிங்களா? நியூ ஜெர்சியில இப்ப புதுசா அங்க ஓபன் பண்ணி ஒரு 4 இயர்ஸ் ஆகுது. ஓகே, அங்கேயும் போய் பார்த்துட்டு வந்தோம். வெரி குட், ஐம் பிளஸ்ட். ஏன்னா இது வந்து அந்த மாதிரி ஒரு இப்பதான் போயிட்டு வந்தோம் ஒரு 10 days. நீங்க எங்க வேணா எல்லா போட்டோ பார்க்கலாம் மேடம். இந்த போட்டோ நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. இது வந்து ரொம்ப யூனிக். ஆல் தி கிரெடிட்ஸ் கோஸ் டு கௌஷிகன் சார். இதை டிரா பண்ணவர். அவரோட வீடியோஸ் நான் மேபி நான் நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன். இதை நான் ரொம்ப கஸ்டமைஸ் பண்ணி இந்த கை வந்து இப்படி இருக்கணும், ப்ளஸ் வந்து அந்த கண்ணில் அந்த தீட்சண்யம் தெரியணும்னு சொல்லி கஸ்டமைஸ் பண்ணி வரைஞ்ச பிக்சர் இது. ஸோ மகாபெரியவாவை கும்பிடுறவங்களுக்கு இதோட பவர் தெரியும். அண்ட் மற்றவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா there is a book called தெய்வத்தின் குரல். அந்த புக்கை வந்து நீங்கள் படிக்க டைம் இல்லைனாட்டி கூட there is a YouTube called தெய்வத்தின் குரல். ப்ரீவியஸ் 7 வால்யூம் பார்த்துக்கோங்க. நான் அது படித்தவங்களுக்கு இதோட வேல்யூஸ் தெரியும். சிவன் சாரோடதும் வச்சிருக்கோம். சிவன் சார் தான் வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் யூடியூப்ல படிக்க டைம் இல்லாதவங்க யூடியூப்ல தெய்வத்தின் குரலோட ஆடியோஸ் வந்து ஒரு டாக்டர் பேசியிருப்பாங்க. அந்த டாக்டர் ஷீசன், அவங்க டாக்டர் பேர் எனக்கு தெரியல எக்ஸாக்ட்லி. ஷீ இஸ் அ வெரி ஃபேமஸ் டாக்டர். அவங்க மேடம் வந்து தெய்வத்தின் குரல் பத்தி அடிக்கடி பேசுவாங்க. ஸோ நீங்க வந்து பாருங்க. சுதா சேஷையன், எக்ஸாக்ட்லி சுதா சேஷையன் மேம் சொல்லுவாங்க. சுதா சேஷையன் மேம் வந்து எனக்கு ரொம்பவே இன்ஸ்பைரிங் உமன் நான் சொல்லுவேன். ஏன்னா அம்மா ஜெயலலிதா அம்மா இறந்த போது அவங்க வந்து ஷி பிளேட் அ மேஜர் ரோல் இன் அட்டாப்சி ஆஃப் ஜெயலலிதா மேடம். அவங்க வந்து சுதா சேஷையன் மேம் தான் இதை வந்து எடுத்து பண்றாங்க. அதுக்கு அடுத்தபடியா நான் இதை எடுத்து பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. நடக்கும். ஆசைன்னு சொல்லக்கூடாது, பேராசைன்னு சொல்லணும். ஏன்னா இது வந்து எல்லாருனாலும் பண்ண முடியாது. சுதா சேஷியன் மேம் பத்தி நான் மறந்துட்டாலும் இவங்க கரெக்டா எடுத்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா நான் வந்து ஒவ்வொரு டைம் பார்த்துட்டே இருக்கேன், அவங்களோடதெல்லாம் கேட்டுட்டே இருப்பேன். அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். சார் நம்ம இது எப்படி பண்ண போறோம், அவங்களுக்கு டைம் கிடைச்சிருக்கு, நம்மளுக்கு அது டைம் கிடைக்கணும். அது டைம் கிடைக்கிறதுங்க கூட அது உள்வாங்கி சொல்லணும், மக்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தெய்வத்தின் குரல்னு யூடியூப் வீடியோஸ் இருக்கும் பை சுதா சேஷியன் மேடம். கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக நல்ல விஷயம்னா 4 பேருக்கு சொல்கிறது தப்பு இல்லை, தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இதே